ஒரு நல்ல கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அவரை வச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல ஹியூமர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அவருமே வந்து அவர் டைம் கொடுத்து இந்த படத்துல நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலா ப்ரோக்கும். நான் கமிங் டு த க்ரூ ஆஃப் த ஃபிலிம், நான் வந்து பாபி மாஸ்டர் இங்க இருக்கிறதுனால பாபி மாஸ்டர்ட்டே ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பாபி மாஸ்டர் பார்க்கும் போதே அவருக்கு ஒரு டவுட் இருந்து, இந்த பையனால ஆட முடியுமா, பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு டவுட் மாஸ்டர் கண்டிப்பா இருந்தது இல்ல மாஸ்டர். நான் போய் நோட்டீஸ் பண்ணேன். பட் அரவிந்த் சார் என் மேல வச்சு அதே நம்பிக்கை தான் பாபி மாஸ்டரும் என் மேல வச்சாரு. அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்க பாட்டு பாத்தீங்க, ஆடி இருக்கேன்னு நான் நம்புறேன். நான் கேட்டாலும் நீங்க சொல்ல மாட்டீங்க, பட் நானே உங்க சார்பா நான் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் ஆடி இருக்கேன் அப்படின்னு. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் மாஸ்டர். என் மேல வச்ச நம்பிக்கைக்கும் நீங்க கொடுத்த சின்ன சின்ன இன்புட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ரிஹர்சல்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன மொமெண்ட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அண்ட் எடிட்டர் சித்தார்த் ப்ரோ, நாங்க வந்து அப்பப்போ பேசிப்போம், என்ன ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனா இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸும். இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப் எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்க ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு புரியாது, சரி இது இப்போ வருதா இல்ல அப்புறம் வருதா என்னன்னு எங்களுக்கு புரியாது. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இவ்வளவு கன்விக்ஷனோட கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் த சித்தார்த் ப்ரோ. அண்ட் சித்தார்த் ப்ரோட அசிஸ்டன்ட் அமுதனும் இருக்காரு. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கே. ஒரு ஷார்ட் முடிச்சது நான் போய் கேட்பேன், ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனா இருக்கா ப்ரோ, எடிட் ஆதா ப்ரோ, கண்டினியூட்டி இருக்கான்னு ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட தான் கேட்பேன். ஸோ அமுதன் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அசோக் மாஸ்டர் இங்க இல்ல, ஸ்டண்ட் மாஸ்டர், அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படி பாபி மாஸ்டர் ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணிருப்பாரு, அதே மாதிரி ஒரு 10 மடங்கு அதிகம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாரு. அது மாதிரி டான்ஸ் ஆச்சு நான் ஆடி இருக்கேன், ஃபைட் எல்லாம் பண்ணதே கிடையாது. அதுவும் இதுல வந்து ஒரு போர்ஷன்ல ஒரு 10 கிலோ கன் புடிச்சிட்டு அங்க வந்து அந்த ஃபயரிங்கோட எல்லாம் ஷூட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. அதெல்லாமே சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. அரவிந்த் சார் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், அந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த கன் ஃபயர் ஆகும்போது டக்கு டக்குன்னு கண் சிமிட்டிடும், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் என் கூட இருந்து அவர் தான் வந்து லிட்டலா என் கை பிடிச்சி இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாரு. அண்ட் பாக்குறதுக்கு வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப கன்வின்சிங்கா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தர்புகா சிவானா அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை, பட் அவரோட மியூசிக் வந்து அந்த தாக்கம் நமக்கு தெரியும். என்ன இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணதே அவர் தான். ஸோ எப்பவுமே நான் அதுக்காக கடமைப்பட்டிருப்பேன். அவரோட இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். என் கார்கி சாரும் இங்க இருக்காங்க. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கார்கி சார். மோர் அஸ் அ ஹியூமன் பீங் ஐ ஆல்வேஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். அவர் தமிழுக்காக அவர் பண்ற அந்த விஷயங்களா இருக்கட்டும், அவர் லிரிக்ஸா இருக்கட்டும். இப்ப கூட நான் வந்து சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன், முதலி முடியும் டைம்லயுமே சார் வந்து நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, பட் அந்த ஒரு டைம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, விச் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் சார். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா அது இருந்தது. அண்ட் அஸ்வின் ப்ரோ, நான் விட்டு பெருசா இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது, பட் அவரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே படம் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு, இந்த படத்தை கேரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. ஐ ஹோப் உங்களுக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்புறம் வரணும்னு. நேஹா இங்க இருக்காங்க, காஸ்டியூம் அவங்க தான் ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து நாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம், இது இங்க ஃபிட் ஆகல, பேண்ட் ஃபிட் ஆகலன்னு சொல்லி டெய்லி அவங்க தான் கலாய்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் அஸ் வெல் நேஹா. அண்ட் சிவா சார் வந்திருந்தாரு, பட் அவருக்கு என்னமோ ஒரு எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டாரு. ஸோ அவருமே வந்து ஒரு படம் பெருசோ சின்னதோ என்னவா இருந்தாலும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில